அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் திருத்தமிழ் முருகன். இன்று நாம் பார்க்க இருப்பது 2-3-2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளின் பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நெருக்கமான உறவுகளில் மாற்றங்கள் உண்டாகும். பலரோட நிஜமுகம் என்னன்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இன்றைய தினம் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கரா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவதுர்க்கைகள். அந்த நவதுர்க்கைகள் மற்றும் நவசக்திகள் இவர்களுக்கான மூல மந்திரத்தை பாடலாய் பாடி வர இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மன வருத்தங்கள் இல்லாத நாளாக கொண்டு வரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை நேரத்தில் கவனச்சிதைவு ஏற்படவும், அந்த கவனச்சிதைவு ஏற்படுறதால தேவையில்லாத பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலை செய்யும்போது வேலையில் மட்டும் கவனத்தை வச்சிருங்க. அப்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலையில் மட்டும் கவனத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் நேராமல் நீங்கள் இன்றைய தினம் காப்பாற்றிக்க முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் நவகிரக படங்களை வைத்து வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு மன கஷ்டங்களும் இல்லாமல் கொண்டு வர நாளாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புக்கான நேரமாக இருக்கு. அப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள் எல்லாரும் இன்றைய தினம் உங்களோட வேலைக்கான முக்கியமான முயற்சிகளை செய்யலாம். ஆக இன்றைய தினம் நீங்கள் வேலைக்காக அப்படின்ட்டு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்க, அல்லது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைய, அல்லது யாரை பிடிச்சா வேலை கிடைக்குங்கிற சரியான கான்டாக்ட் கிடைக்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. இன்றைய உங்களுக்கான
வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் முருகா முருகா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்றைய தினம் வேலை கிடைக்க குரு ஓரையில் மஞ்சள் புஷ்பம் அர்ப்பணித்து இறைவனை வழிபட உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் குரு ஓரை வழிபாடோடு வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளையும் தொடரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, வெளி ஊரில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியில் விலகி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மேலும் மேலும் முன்னேற முடியும். ஏன்னா இன்றைய தினம் வெளிநாட்டு வாய்ப்புக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஆக கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் முயற்சித்தால் வெளிநாட்டு வேலைக்கான சரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நேரம் காஃபி நேரம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காலபைரவாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கு உணவளிக்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. ஜெயநாகராஜ் சார் வணக்கம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணத்தின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் நாளாய் உள்ளது. ஆக பயணத்தின் மூலமாக, வெளியூர் பயணத்தின் மூலமாக, வெளி இடங்களுக்கு பயணத்தின் மூலமாக தொழிலுக்கோ அல்லது வேலைவாய்ப்பிலோ உங்களுக்கு நல்ல லாபம் கிட்டும் நாளாய் உள்ளது. ஆக பயணத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் கிட்டும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கையே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன அமைதி பெற இறைவனின் மூல மந்திரத்தை ஜபிச்சிட்டு வர உங்களுக்கு நல்லது உண்டாகும். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வமாக இருக்கலாம். அந்த கடவுளுடைய மூல மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் விருப்பமான ஆசைகள் யாவும் நிறைவேறும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய ராமா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி நாளில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமோ அதே போன்ற சூழ்நிலை இன்று கன்னிராசி என்பர்களுக்கு உண்டாகுது. அதனால் இன்றைய தினம் குரு ஹோரையில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் உண்டாகுது. அதாவது இன்றைய தினம் சாதாரண நாள் தான், ஆனால் ஒரு குரு பெயர்ச்சி நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கான பலன்கள் கிடைக்கும். அதனால் குரு ஹோரையில் விளக்கேற்றி வழிபடுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் இறைவனின் வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே அதற்கான சமிக்கைகள் தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னாவே உங்களால் தப்பிச்சிட முடியும். அதாவது இறைவன் உங்களை அவ்வளோ சாதாரணமாக கைவிட்ட மாட்டார். இன்றைய தினம் அடுத்து வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் முன்கூட்டியே உணர முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் ஹோரையில் முருகன் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது இன்றைய தினம் இறைவனின் நற்கருணை உங்களுக்கு கிடைத்து அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனை வரதா இருந்தாலும் இன்றைய தினம் முன்கூட்டியே உங்களுக்கு அதை தெரியப்படுத்தும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவினர்களின் பாராட்டு கிடைக்கும் நாளாய் உள்ளது. பாராட்டவே தெரியாத சிடுமூஞ்சி உறவினர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பாங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நாகராஜா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வீட்டில் ஷோடச உபச்சார பூஜையை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் நல்லா இருக்கும். அதனால் இன்றைய தினம் ஷோடச உபச்சார பூஜையை முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ரம்மியமான நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்கிற சூழலை சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களில் நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுல தவறுற பட்சத்தில் இன்றைய தினம் அதை சார்ந்த சுகாதார சீர்கேடுகள், அதாவது உடல்நல ஆரோக்கியங்கள் உங்களோட குடும்பத்தில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய தினம் சுத்தம் சுகாதாரத்தில் சிறு சிறு கவனங்கள் அவசியம் தேவைப்படுது. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான
விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சுத்தம் சுகாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வானுலக தேவர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் திருநீற்று பாடலான சிவனென பிறந்தோம் சிவனிட இறந்தோம் அப்படின்ட்டு தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இன்றைய தினம் நன்மையை தேடித்தரும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புதன் ஹோரையில் பசுமாட்டிற்கு உணவளிக்க உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தெய்வ அனுகிரகம் பெறும் நாளாய் உள்ளது. ஆக இன்றைய தினம் நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதலுக்கு நல்ல பலன் உண்டு. ஆக இன்றைய தினம் உங்களோட வேண்டுதலை சரியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அந்த வேண்டுதலுக்கான நற்பலித்தமும் கிடைக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நவ கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏழை மாணவர்களுக்கு கல்வி செலவுக்கு உதவி செய்ய இன்றைய தினம் நன்மை தரும் நாளாய் உள்ளது. பாலு சார் வணக்கம். இறைவனோட ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் சிறிய மாற்றங்கள், அதே சமயம் அந்த தொழில் மாற்றமானது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாகவும் அமையும். ஆக இன்றைய தினம் உங்களோட தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை உண்டு பண்ணவும், அந்த சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கவும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது. ஆக இன்றைய தினம் அத்தியாவசியமாய் உண்டாகக்கூடிய மாற்றங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை முன்னேற்றி கொண்டு வாங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம்.
இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி நமக. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மனுக்கு பூஜை செய்து வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அதை விரட்ட முடியும். இன்றைய தினம் தொழில் சார்ந்த இடங்களிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்காக ஒரு கற்பூர தீபமாவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. உங்களை சார்ந்து ஏதேனும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அது உங்களை விட்டு விலகி போயிடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு நிலை மேம்படும் மற்றும் மனதிற்கு நிம்மதியான ஒரு சூழல் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சந்திரமௌலீஸ்வரா நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தன்னுடைய சுயநலம் பார்க்காமல் பிறருக்காக ஒரு உதவி செய்யுங்க. அது உங்களை இன்றைய தினம் ஒரு நல்ல மேம்பாடான நிலையை கொண்டு சென்று அடைய வைக்கும். ஆக இன்றைய தினம் நீங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாய் அமைகிறது. மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.